வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 5 ரயில்களுக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியில் இருந்து கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்க இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா இந்த ரயில்களில் எப்பயுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் பயணிப்பது மற்றும் வேலை, கல்வி இது சம்பந்தமாக இந்த ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின் தானே கேட்குறீங்க? நிச்சயமாக சொல்கிறேன். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர், போத்தனூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 5 ரயில்கள். மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலையில் 8:20, 10:55, மதியானம் 1:05, அதே மாதிரி ஈவினிங் 4:45 மற்றும் 6:55 ஆகிய நேரங்களில் 5 பயணிகள் ரயில் புறப்படுகிறது. 5மே தனித்தனி ரயில்லாம் கிடையாது. ஒரு ரயில் போயிட்டு அப்படியே மீண்டும் வந்து போகக்கூடிய ரயில்கள் தான். ஆனால் 5 சேவைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இது நாள் வரைக்கும் இந்த ரயிலில் 8 பெட்டிகள் இருந்தது. ஆனால் இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 8 பெட்டிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு பத்தாது, தொடர்ச்சியாக 4 பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும், மொத்தம் 12 பெட்டிகளை கொண்ட ரயில்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாகவே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இந்தியாவின், குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இங்கே தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா வீட்டு வாடகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பல மக்கள் அவுட்டரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்கி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து வேலை செய்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கல்லூரிகளும் நிறையவே இருக்குது. அதனால் மாணவர்களும் நிறைய பேர் இந்த ரயில்களை பயன்படுத்தி தான் கோயம்புத்தூருக்கு வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களும் இந்த ரயிலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வருபவர்களின் எண்ணிக்கை மட்டும்தான் அதிகம், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறவர்களின் எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வர்றவங்க திரும்பி போகணும். இன்னொன்று, மேட்டுப்பாளையம் பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் வேலை பார்ப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள், படிப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்தை சுற்றியும் நிறைய கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக போக்குவரத்து மற்றும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய இந்த ரயில்களில் பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தான். வருகிற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியில் இருந்து இந்த ரூட்டில் ஓடக்கூடிய எல்லா ரயில்களுமே, குறிப்பாக இந்த பயணிகள் ரயில்களில் 12 பெட்டிகள், அதுவும் முழுவதும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கனெக்ஷனும் இருக்குது. சுற்றுலா வருபவர்களுக்கும் ரொம்பவும் பயனுள்ள செய்தியாக இது இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இது ஒரு நல்ல இணைப்பாக இருக்கக்கூடிய ரயில்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் அந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.